ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பெரு பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க பார்க்க வந்திருக்கேன். இந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் லொக்கேஷன். எக்ஸாக்டாக காட்டுப்பாக்கம் ஜங்ஷனில் இருந்து இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். அதுக்கு ஆப்போசிட்டில் அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் லேண்ட்மார்க்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் நியர் டு டிமார்ட் சைட் போகணும். ஸோ ரோடு எல்லாமே ரொம்பவே நல்லா வெல் கனெக்டட் ரோட்ஸ். போரூர், கிருகம்பாக்கம், பூந்தமல்லி, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், போரூர் பைபாஸ், அவுட்டர் ரிங் ரோடு எல்லாம் கனெக்டட் ஏரியா சென்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நல்ல வெல் டெவலப்ட் ஆகிட்டு இருக்கு. மெட்ரோ ஃபியூச்சர்ஸ் கனெக்டிவிட்டி இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ மெட்ரோ ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்கினாலும் இங்கே டிமார்ட் பெரிய ஷோரூமே இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பர் மார்க்கெட், சூப்பர் ஹைப்பர் மார்க்கெட் இங்கே இல்லாத விஷயமே கிடையாது. ஸோ எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக டிமார்ட்டுக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே வீடு வாங்குறீங்கன்னா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இயர்ஸில் இது ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சுன்னா சூப்பர் கனெக்டட் ஏரியா ஆகிடும். இங்கேருந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் உங்கள் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு கரெக்டாக 500 மீட்டர்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. நாளைக்கு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா இந்த லொக்கேஷன் ரொம்ப ப்ரைமான லொக்கேஷனாக மாறிடும். ப்ரைஸிங் கண்டிப்பாக ஹைக் ஆகும் இன்றைக்கி வாங்குகிற ரேட்லேருந்து. ஸோ இது எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் தான் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது பீஸா ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நேம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மதுரா மேனர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பிளாக் வருது, ஏ பிளாக் அண்ட் பி பிளாக். ஸோ இது ஒரு டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கப்புறம் எந்த பில்டிங்ஸும் கிடையாது உங்களுக்கு. ஸோ கீழே எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆன பில்டிங் இது. ஸோ உள்ளே போய் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் கீழே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங், ஒரு பைக் பார்க்கிங் வந்துடும். ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே இங்கே கவர்டு கார் பார்க்கிங் ப்ளஸ் பைக் பார்க்கிங்ஸ் வந்துடும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்டு நான் சொன்னதை மெயினாக உங்களுக்கு மெட்ரோஸ் நியர்பை ஆக்சஸ் வரனால இதோட பேக் சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு செட்பேக் நல்லாவே விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு செட்பேக் நான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்லேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, பேக் சைட்லேயும் நல்ல செட்பேக் காம்பவுண்ட் வால்லேருந்து செட்பேக் விட்டு தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஸோ இது ஒரு 2 BHK 2 டாய்லெட் அப்பார்ட்மெண்ட்டுங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எடுத்திங்கன்னா 890 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ உள்ள எல்லாமே கலரிங்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு. ஸோ உங்களுக்கு இது ஒரு காம்பேக்ட் செக்மெண்ட் மாதிரி தாங்க இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ். பட் ஆனால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 890 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் எடுத்திங்கன்னா 302 ஸ்கொயர் ஃபீட்டு. இது G+4 ஸ்ட்ரக்சர் இது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர். ஸோ மொத்தம் 4 ஃப்ளோரு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் 1000 rupees வருங்க. உங்களுக்கு டோட்டல் மெயின்டெனன்ஸ் இன்க்ளூசிங் எல்லாமே சேர்த்து காமன் இபி எல்லாமே 1000 rupees வரும். ஸோ அதே மாதிரி இந்த மொத்தமே இன்டீரியர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பெட்ரூமுக்கு வார்ட்ரூம், மாடுலர் கிச்சன் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஒன்று, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூம். இதில் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துடும். மேலே வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா இதில் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு பால்கனியும் வந்துடும். ஸோ அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடும். இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான். ஸோ ஃபுல்லாகவே வால் டைலிங் உள்ளே வாஷ் பேஷன் உள்ளே வச்சுருக்காங்க உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட்கான ப்ரொவிஷன்ஸும் உங்களுக்கு வென்டிலேஷனுக்கும் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஸோ செப்பரேட்டட் பால்கனி வந்துடுது உங்களுக்கு. மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து ஒரு பால்கனி உங்களுக்கு சூப்பராக இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் எதாவது பிளான்டிங் பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனாலும் இங்கே இந்த ஏரியா நல்லா பண்ணிங்க. வித் கிரில்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ டோட்டல் இந்த ப்ராஜெக்ட்டில் 2 பால்கனி. அதே மாதிரி நான் ஃபேஸிங் சொல்ல மறந்துட்டேன். இதோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ பெட்ரூம்ஸில் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பெட்ரூம் லுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே பக்காவாக வார்ட்ரோப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட காஸ்ட் என்னன்றதை நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பாருங்கள். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா பண்ணுறீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 12 to 15,000 rupees ரெண்ட் இங்கே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுலர்ஸ் விட்டிங்கன்னா 18,000 rupees வரைக்கும் ரெண்ட் வரும். ஸோ கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லி கீழே கபோர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன், விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் செப்பரேட்டடாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் நீங்கள் செப்பரேட்டடாக நீங்கள் கிச்சனில் வந்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்துட்டு மேலே கபோர்ட்ஸ் எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் இவங்க வாங்கி 2 years ஆகுது. ஸோ கார் பார்க்கிங் வந்துடும், கவர்டு பைக் பார்க்கிங் 2 வந்துடும். ஸோ பேங்க் லோனில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஆல்ரெடி 37 lakhs அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டில் இருக்குது. ஸோ பேலன்ஸ் எல்லாமே அவங்க பே பண்ணிட்டாங்க. ஸோ 37 lakhs அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் இருக்குது. ஸோ அவங்க ரீலோகேட் ஆகனால இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. ஸோ அதான் இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இதோட பட்ஜெட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கோட் பண்ணுற காஸ்ட் எடுத்திங்கன்னா 65 lakhs கோட் பண்ணுறாங்க. ஸோ இது நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. இமிடியேட்டாக ஒரு கஸ்டமர் வராங்க பார்க்குறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பட்ஜெட் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ
உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்கலாம் இது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டட் பூந்தமல்லி லொக்கேஷன் காட்டுப்பாக்கம் லொக்கேஷன் பார்க்குறேன், கண்டிப்பாக இதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸிங் நான் பேசி வாங்கி கொடுத்துறேன். உங்களுக்கு நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது வந்து டெரஸ் ஆக்சஸ். ஸோ டெரஸ் எல்லாமே சூப்பராக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாவே அந்த ஸ்டேஷன் தெரியும், மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுமோ தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பெஸ்ட் ப்ரைஸிங் நான் பேசி வாங்கி தரேன். உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எங்கே வருதுன்றது. எக்ஸாக்டாக மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டேஷன் தெரியும். ஸோ இங்கே தான் ஸ்டேஷன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கா இன்ட்ரெஸ்ட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.